ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நாம் 2021 இயர் ஃபுல்லாக என்னென்ன கேட்ஜெட்ஸ் வாங்கினோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மொபைல் சாம்சங் S20 FE 5G. இது ஹஸ்பண்டோடது. இதோட சிறப்பு அம்சம் இட் சப்போர்ட்ஸ் 9 பேண்ட்ஸ். அதாவது இதோட காம்படிட்டர்ஸான MI, ஓப்போ, OnePlus இதெல்லாமே 2 பேண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுது. ஸோ 9 பேண்ட்ஸுங்கிறது ஒரு சூப்பர்பான ஃபீச்சர். இதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்லி 45,000. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 15 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 25 வாட்டோட ஃபாஸ்ட் சார்ஜர் வேணும்னா நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணலாம். அப்புறம் USB கேபிள் நமக்கு Type-C போர்ட் சப்போர்ட் பண்ணும். மொபைலோட ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் கீ அட்ஜஸ்ட் பண்ணும். அதே மாதிரி நமக்கு ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதுக்கான சைட் கீயும் கூடவே கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியர் ட்ரிபிள் கேமரா வந்திருக்கு. அதே மாதிரி ஃப்ளாஷ் லைட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கேமரா 12 MP சப்போர்ட் பண்ணுறது வைட் ஆங்கிளுக்காக. 8 மெகாபிக்சல் சப்போர்ட் பண்ணுற செகண்ட் கேமரா டெலிஃபோட்டோ, அதாவது அப் டு 30 times டிஜிட்டல் ஜூம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் அன் ஆசம் ஃபீச்சர். அடுத்தது தேர்ட் கேமரா 12 மெகாபிக்சல் அல்ட்ரா. மொபைலோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லைட் சென்சார், அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ரெகக்னேஷன் சென்சாரும் நமக்கு ஃப்ரண்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. மொபைலோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த பட்டன்ஸுமே கிடையாது. மொபைலோட பாட்டம் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் இயர்ஃபோன் ஜாக் இல்லைன்னா Type-C சாக்கெட்டுக்கான ஸ்லாட், அதுக்கப்புறம் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. மொபைலோட டாப்பில் பார்க்கும்போது நமக்கு சிம் கார்டோட ஸ்லாட். இது ஹைப்ரிட் ட்ரே. ஏன்னா ஒரு சிம் கார்டு அப்புறம் ஒரு மெமரி கார்டு போடலாம், இல்லைன்னா ரெண்டு சிம் கார்டு அட் அ டைமில் போடலாம். அது கூடவே ஸ்பீக்கரும் இருக்குது. ஸோ இப்போ நான் மொபைல் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். இதோடது 12 Hz டிஸ்பிளே, 6.5 inch ஃபுல் HD டிஸ்பிளே இதில் இருக்குது. ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 865 ஆக்டா-கோர் 5G கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக S20 FE 5G வாங்கலாம். 6GB RAM அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இதில் இருக்குது. நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜர் பேட் வாங்கிக்கிட்டிங்கன்னா இது ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இது சப்போர்ட் பண்ணும். சூப்பர்பான மொபைல். 5 out of 5 stars நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு கேசாலஜி கவர் வாங்கணும். அக்வா க்ரீன் ஷேட், ஷாக் ப்ரூஃப். இது எட்ஜஸும் நைஸ் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. இது ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஸ்பைஜனோட டெம்பர்டு கிளாஸ் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர். இது பஃபிள் ப்ரூஃப். எதுவுமே உங்களுக்கு ஏர் ட்ராப் ஆகாது. ஜஸ்ட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜென்டிலாக ஒரு டேப் மட்டும் சென்டரில் கொடுத்தா போதும். அதோட ஸ்ட்ராங் சிலிக்கான் அதசிவ் டெக்னாலஜி உங்களுக்கு பபிள்ஸே இல்லாமல் நீங்களே வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், நீங்கள் யாரெல்லாம் இந்த மொபைல் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, என்னென்ன ஷேட்ஸில் வச்சுருக்கீங்க, இல்லை வாங்க போகிறீங்களா, எல்லாமே உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம அடுத்த மொபைலை பற்றி தொடர்ந்து பேசுவோம். இது என் சிஸ்டருக்காக வாங்கின மொபைல். என் ஹஸ்பண்ட் சாம்சங்கோட ஃபேன். இதுக்கு முன்னாடி அவர் J7 Prime யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 4G மொபைல் சாம்சங் M51. உங்களோட பட்ஜெட் 20,000க்குள்ளே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மொபைல் வாங்கலாம். இதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்லி 19,000 வருது. 6GB RAM, 128GB இன்டர்னல் மெமரி இருக்குது. தட்ஸ் அ சூப்பர் ஃபீச்சர். இது சிங்கிள் கலரில் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. க்ளாஸி லுக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. சிம் கார்டு எஜெக்டர் பின் கொடுத்துருக்க பாக்ஸ் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன். முன்னாடியெல்லாம் சேஃப்டி பின் வச்சு அசால்ட்டாக குத்திட்டுருப்போம். அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பின் யூஸ் பண்ணி தான் நம்ம சிம் கார்டோட ஸ்லாட்டை ரிமூவ் பண்ணணும். இது கூடவே குயிக் ஸ்டார்ட் கைட் பிளா எல்லாமே இருக்குது. இந்த மொபைலுக்கு பின்னாடி இருக்க ஸ்டிக்கர் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம பாக்ஸில் வெளியில் இருந்த சீரியல் நம்பர், ID நம்பர், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் வாரண்டி கிளைமோட. ஸோ நீங்கள் அந்த பாக்ஸை பத்திரமா வச்சுருந்தாலும் போதும். இந்த ஸ்டிக்கரையும் நீங்கள் அந்த பாக்ஸில் எங்கேயாவது ஒரு பக்கமாக ஒட்டி வச்சுக்கோங்க. ஃபார் தட் நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணுறனாலும் இல்லை ஏதாவது ரிப்பேர் ஒர்க்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் இதோட பேட்ரி 7000 mAh கொடுத்துருக்காங்க. 2 days ஒன்ஸ் தான் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோட சிஸ்டர். இவங்க கூடவே 25 watts ஃபாஸ்ட் சார்ஜரும் கூட கொடுத்துட்டாங்க. இந்த மொபைலில் ஃபிங்கர் சென்சார் ரைட் சைட் ஆஃப் த மொபைலில் இருக்குது. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும், லெஃப்ட் சைடில் சிம் ஸ்லாட்டும் இதில் இருக்குது.
மொபைலோட கீழே பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டோட ஸ்லாட், ஸ்பீக்கர், மைக்ரோஃபோன், சி போர்ட் ஸ்லாட் எல்லாமே இருக்குது. மொபைலோட டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. மொபைலோட லெஃப்டில் உங்களுக்கு சிம் கார்டு எஜெக்டர் பின் போட்டு நீங்கள் சிம்மை போட்டுக்கலாம். இந்த மொபைலில் நமக்கு 6.7 inch ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே இருக்குது. ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 730 Adreno 618 சப்போர்ட்டட் கொடுத்துருக்காங்க. குவாட் கேமரா பேக் சைடில் இருக்குது. 1 2 3 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி கேமரா 64 மெகாபிக்சல், செகண்ட் கேமரா 12 மெகாபிக்சல் சப்போர்ட் பண்ணுற அல்ட்ரா வைட் கேமரா, தேர்ட் 5 மெகாபிக்சல் கொண்ட மேக்ரோ டெப்த் சென்சார் உடையது, ஃபோர்த் கேமரா 5 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கேமரா. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் கேமரா, இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சிங்கிள் டேக்கில் நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கலாம், மோர் ஃபில்டர்ஸ் எக்ஸெட்ரா கொடுத்துருக்காங்க. ஷட்டர் ஸ்பீட் வேறு லெவலில் இருக்குது. அல்ட்ரா வைட் பிக்ஸ் எல்லாமே அமேசிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக கிவ் இட் ட்ரை. உங்களோட பட்ஜெட் 20K இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். அடுத்தது நம்ம ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் இன்ஃபினிட்டி கிளைடோடது பார்க்க போகிறோம். இதோட பேட்டரி லைஃப் 7 hours தாங்குது. இதோட ப்ரைஸ் வந்து 1200 வருதுங்க. எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ப்ரீமியம் மெட்டல் இயர்பட். பட் இதோட சாஃப்ட் நெக் பேண்டு மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. அதாவது வலிக்கிட்டு விழுகிற மாதிரி இருக்குது. மியூசிக் வந்து 7 மணி நேரம் நீங்கள் அன்இன்டரப்டடாக நல்லா ஜாலியாக கேட்கலாம். கால் குவாலிட்டி ஓகே, ஆவரேஜ், நாட் டாப் நாச். ஓகே, யூ கேன் கிவ் இட் அ ட்ரை. 1500 வாங்கணுன்னா நீங்கள் வாங்கலாம். பட் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ். அடுத்த ப்ராடக்ட் நான் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் என்னோடய லேப்டாப் நான் வாங்கிட்டேன். என்னோடய பட்ஜெட் வந்து 60K, அரவுண்ட் 60,000 ஒரு சூப்பர்பான கேமிங் லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக லெனோவோ கேமிங் 3 ஐடியா பேட் வாங்கலாம். இதோட ப்ராசஸர் Ryzen 5 Exa Core. இது நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதோட பேக்கேஜிங் சூப்பராக இருக்குது. குட் ஃபோம் பேடிங்கோடு வந்திருக்கு, அடிப்படாத மாதிரி. முக்கியமான ரீசன் நமக்கு வீடியோ எடிட்டிங்க்கு எல்லாமே வந்து ஸ்பீடாக இருக்கும். என்னோடய அகாடமிக் ஒர்க்ஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 3 மணி நேரம் பண்ண வேண்டிய வேலையை நம்ம 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம். ரொம்ப டைம் சேவ் ஆகுது. இந்த லேப்டாப் வந்து 15.6 inch ஃபுல் ஹெச்டி பேக்லைட்டோடு கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் ஆன்டி கிளேர் டிஸ்பிளே. உங்களுக்கு இது ஐ ப்ரொடெக்டண்ட்டாக இருக்கும். ரொம்ப கண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாது. விண்டோஸ் 10 ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. இதோட சாலிட் ஸ்டேட் டிரைவ் 256 GB கொடுத்துருக்காங்க. கூடவே ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்டர்னல் வந்து மெமரி உங்களுக்கு 1 TB வரைக்கும் இருக்குது. இந்த லேப்டாப் 8 GB RAM. கூடவே உள்ளவே பில்டின் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு பேட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு 6.7 hours உங்களுக்கு பேட்ரி பேக்கப் இருக்கும். சார்ஜர் வந்து 135 watt அடாப்டரில் கொடுத்துருக்காங்க. சூட்டபிள் ஃபார் கேமிங், ப்ராசஸிங், மல்டி டாஸ்கிங் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதோட கிராஃபிக் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா NVIDIA GeForce GTX 1650 அண்ட் ப்ரைஸ் 63,990 rupees. ஒர்க் பண்ணும்போது எனக்கு 4 hours பேட்ரி லைஃப் தாராளமாக நிற்குது. சீக்கிரமாக சார்ஜும் ஆகிடுது. ஸ்டர்டியான ஒரு பட்ஜெட் லேப்டாப்னால் நீங்கள் தாராளமாக இந்த லெனோவோ கேமிங் 3 ஐடியா பேட் வாங்கலாம். லேப்டாப் வாங்குறத விட அதுக்கு ப்ரொடெக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காகவே ஸ்க்ரீன் கார்டு, அதாவது நமக்கு கண் ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்கு, ஆன்டி கிளர் ஆகிறதுக்கு அதுக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன் கார்டு போட்டால் ப்ளூ லைட்ஸ் எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக. அதே மாதிரி டச் பேடில் கீபோர்டில் உள்ளே வந்து நமக்கு டஸ்ட் எதுவும் போகாமல் இருக்கிறதுக்காக கீபோர்டு வந்து சிலிகான் ப்ரொடெக்டர் ஒன்று நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த லேப்டாப்போட அக்சசரிஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே கொடுக்குறேன். பேரோட குவாலிட்டியே போகுது.
நெக்ஸ்ட் நம்ம சாம்சங்கோட பட்ஸ் லைவ் பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸோட கீ ஃபீச்சர்ஸ் வந்து அமேசிங்காக இருக்குது. மிஸ்ட்ரிக் ப்ரௌன் ஷேடில் வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இதோட இப்போ ப்ரைஸ் வந்து 8500, வாங்கும்போது 11000 இருந்துச்சு. டைப் சி சார்ஜர் உங்களுக்கு இது வந்து சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு ஒர்க் அவுட் அப்போல்லாம் இது வந்து பர்ஃபெக்டான ஃபிட்டிங் இருக்கும். ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இதில் இருக்குது. இதில் ஆல்ரெடி உங்களுக்கு 3 மைக்ஸ் இருக்கனால உங்களுக்கு கால் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி உங்களோட இயர்பட் எங்கே வச்சிட்டிங்க அப்படிங்கிறதும் நீங்கள் சாம்சங் மொபைலோ இல்லை அதோட தகுந்த மாதிரியான ஆப்ஸ் நீங்கள் உங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த இயர்பட்டை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த இயர்பட்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் அப்பப்போ கொடுத்துட்டே இருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு இதை சப்போர்ட் பண்ணுது. இது சார்ஜ் ஆக 1 hour எடுத்துக்குது. எனக்கு இதில் பிடிக்காத ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா என்னோட காதுக்கு இது ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால் இது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் நான் அடுத்த இயர்பட் என்ன வாங்கினேன்னு நான் சொல்கிறேன். இந்த இயர்படோட கேஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிலிக்கான் கவர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருந்துச்சு, சூட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. பட் எனி ஹவ் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஹீ இஸ் கீப்பிங் திஸ். அவர் தான் இந்த சாம்சங் பட்ஸ் லைவ் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து என்னோடய ஓப்போ என்கோ பட்ஸ்க்கு நான் எந்த ஒரு கேஸும் வாங்கலை. இந்த புசி கேட்டோட குட்டி பர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது 1800 ப்ரைஸ். 24 hours உங்களுக்கு மியூசிக் ப்ளே டைம் என்ஜாய் பண்ணலாம். நல்ல ஒரு சார்ஜிங் இருக்கும். நான் வீக்லி ஒன்ஸ் தான் போடுவேன், அடிக்கடி நான் மியூசிக் கேட்க மாட்டேன். ஸோ டீப் பாஸ் சூப்பராக இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட், அதாவது ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தண்ணி தாங்கும். கிளியர் பேனல்ஸ் இருக்குது. கொஞ்சம் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆவரேஜாக தான் இருக்குது. ஓகே, 2000 நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது வாங்கலாம். அடுத்தது எல்லா கேஜெட்ஸும் சொல்கிறேன்னு அதே மாதிரி இந்த யூபோங்கோடது 100 rupeesக்கு ஒரு டெம்ப்ரரியானது. ஏதாவது டக்கு நமக்கு கேட்கணும் அப்படின்னா அது ஒரு எப்போவுமே ஒரு பேக்கப் இருக்கும். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். See everyone. Bye bye. அதிகன் எந்த ஃபோன் வேணும் நானாக்கு? இவ்வளோ நேரம் ஆன்ல இருக்கு. 30 seconds வச்சுங்க. ஆமா, திருப்பி எல்லாம் மாற்றணும்.